பேசும்படி தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நேரம் கடந்து போகலாம். 2 பேர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 பேர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இவர்களை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தனால பேதுரு எழுதும் பொழுது ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அங்க கொடுக்கிறார். அநேக காரியங்கள் முன்பாக எழுதி சொல்றாரு. ஆதலால் என்ன முன்ன எழுதியிருக்கிறேன், அவன் எல்லாம் செய்வான், என்ன காரியங்கள் இருக்கு, நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியா. பிரைஸ் தி லார்ட். இது என்னமோ இன்னைக்கு ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கொடுத்தது கிறிஸ்துவில் உறுதியாய் இருப்பது. இதான் தலைப்பு நம்ம நினைக்கிறேன். Being steadfast in Christ. Praise the Lord. கிறிஸ்துவில் உறுதியாய் இருப்பதுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு. ஒரு உறுதி. இப்போ வஞ்சகர்கள் எழும்பியாச்சு, அக்கிரமக்காரருடைய வஞ்சகங்கள் எழும்பிடுச்சு. So you can come in a different ways. நிறைய காரியங்கள் இருக்குது. அப்ப அவங்க சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க, விழுந்து போகாதபடிக்கு, உங்களுடைய உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு. So we have to learn to be steadfast in Christ. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவில உறுதியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். ஏன் சொன்னா, இன்றைக்கு என்ன பார்க்கிறேன்னா, அந்த உறுதி இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. அந்த உறுதி ஏன்னா வரப்போகிற அந்த காரியங்களை அறியாததுனால என்ன, சில சூழ்நிலைகள் எழுப்பி நிற்கும் பொழுது அந்த உறுதியில இல்லாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நேரத்துல நிக்க முடியும். நல்ல ஞாபகம், இன்னைக்கு நான் நிக்கணும்னு சொன்னா நேற்றைய தினத்துல நான் உறுதியாயிருக்கணும். இன்னைக்கு புயல நான் நிக்க முடியாது. இன்னைக்கு அடிக்கிற காற்றுல நான் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. நான் இன்றைக்கு உறுதியாய் என்னை பலப்படுத்தி அஸ்திபாரத்தை போட்டு நான் நிற்பனே, ஆனால் நாளை நான் நிற்க முடியும். Praise the Lord. ஆமா, it's for tomorrow, not for today. இன்னைக்கு வந்து நீங்க சமாளிக்கலாம், சின்ன சின்ன காரியத்தை சமாளிக்கலாம். இப்ப என்னிடத்துல 1000 ரூபாய் இல்ல, சமாளிச்சேன். 1 லட்சம் ரூபாய் இல்ல, கொஞ்சம் சமாளிக்கலாம். 10 லட்சம் ரூபாய் இல்ல, கொஞ்சம் சமாளிக்கலாம். 1 கோடி ரூபாய் வேணும், அவ்வளவு. உங்களுக்கு எதிராக நிற்க போற சவால் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை 10 ரூபாய் 20 ரூபாய் செலவுக்கு இல்ல, போறதுக்கு வந்து அது சின்ன சின்ன இதெல்லாம் போய் நீங்க என்ன சொல்றது, இந்த பிரச்சனைல போகும்போது சமாளிச்சுட்டு இப்படியே தான் இருக்கும்னு நினைச்சோன்னு சொன்னா திடீர்னு வந்து நிற்கும். அதுல நீங்க பிரச்சனை. ஏன்னா உறுதியா இருந்ததில்ல. ரொம்ப அழகா சொல்லும் பொழுது ஆண்டு சொல்லி கொடுக்கிறாரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் ஆழமாய் அஸ்திபாரம் போட்டு தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்ப அஸ்திபாரம் என்ன பண்ணணும், ஆழமா போகணும். அஸ்திபாரம் ஆழமா போகணும். அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, அஸ்திபாரம் போடணும்னா என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ. புரிஞ்சுக்கணும், என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ. அப்ப ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எவ்ரி டே ஹேவ் an opportunity. புரிஞ்சுக்கணும் நல்லா. வசனத்தின்படி நடங்க அப்படின்னா என் வாழ்க்கையை மாத்துறதுக்கு God is giving me an opportunity. அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தும் போது என்ன நடக்குது, நான் கண்மலையில ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போறேன். அப்ப அஸ்திபாரம் என்ன ஆகுது, உள்ள போயிட்டே இருக்குது ஆழமா. அப்ப அதன் மேல நான் வீட்டை கட்டும் போது என்ன ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. அப்ப வரப்போகிற என் சத்ருவின் காரியங்களுக்கு, அவனுடைய ஆயுதங்களுக்கு நான் என்ன பண்றேன், இன்றைக்கு ஆயத்தமாக்குறேன். அப்ப என்ன ஆகும், அந்த நாளிலே வீசுகிற புயல் என்ன அசைக்க முடியும். ஏன்னா என்னுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங். அது சாதாரணமா
நான் கடந்து போகிறேன். இன்னைக்கு என்ன இருந்துச்சுன்னா, உறுதியா இல்லாததுனால, கிறிஸ்துவில உறுதியா இல்லாததுனால கடந்து போகிறது வந்து இப்ப எப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இயேசு வான்னு சொன்ன உடனே இறங்கி நடந்து வரவர் பாதி வழியில காற்றையும் அங்க வீசுகிற அந்த இது தண்ணீர் கொந்தளிப்பை பார்த்து அலைகளை பார்த்துட்டு என்ன பண்றான், உள்ள போயிடும். இயேசு அங்க இருந்தார், தூக்கி எடுத்தார். பிறந்தவங்களுக்கு எதுவும் எல்லாவற்றையும் நடக்குமா? நல்லா புரிஞ்சுக்க. மேல வரும் உடனே அவன் வந்து பயங்கரமான காரியங்களை செய்வான். அதனால அவருக்கு வந்து அவ்வளவு தைரியம் இருந்துச்சு. அவன் என்ன சொல்றது, விபச்சாரம் செய்தாலும் சரி, அவன் தவறான வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அவன் எழுப்பும் பொழுது தேவ ஆவியானவர் இறங்கினார், வல்லமை பராக்கிரமம் செய்தான். இப்படியே ஓடு நினைச்சான், இப்படியே ஓடு நினைச்சான். ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சு, இல்லாம போச்சு. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் அவனை விட்டு விலகினது அவன் அறியாமல் இருந்தான். சரிங்களா, போயிடுச்சு. போன உடனே என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, அவர் இருக்கிற வரைக்கும், அவருடைய கிருபை இருக்கிற வரைக்கும், அவருடைய அபிஷேகம் இருக்கிற வரைக்கும், அவருடைய பலன் இருக்கிற வரைக்கும் நீங்க வேறாது. அது இல்லைன்னா ஒண்ணு என்னாச்சு, எந்த அளவுக்கு இருந்தா அது காட்டல ஒன்றும் இல்லாம போக கடைசியில கண் எடுத்து போட்டாங்க. எல்லா காரியங்களும் அவளுக்கு இல்லாம போயிருச்சு. சிறைச்சாலை போட்டாச்சு, அடிமையாய் போட்டாச்சு. நன்மைக்கு இதான் நடக்கும். This is what happens. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. உங்களை உறுதியில இருந்து being steadfast in Christ, கிறிஸ்துவில உறுதியாய் நிற்கிறதிலிருந்து என்ன பண்ணிடாதீங்க, விலகிறாதீங்க. அப்ப every day my concentration should be more and more and more stronger in the Lord. கர்த்தருக்குள்ள இன்னும் நிலைத்திருக்கு, இன்னும் 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 என்ன பண்ணணும், அதுல கவனம் செலுத்தணும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா today this become so much, அநேக காரியங்கள், அநேக சூழ்நிலைகள், அட்மாஸ்பியரும் அப்படிதான் இருக்குது. என்னன்னு சொன்னா, there's no concentration, முடியல. ஏன்னா எல்லாம் இழுப்புது. அப்ப அந்த இழுப்பண்டு போகும் பொழுது என்ன இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாத்தையும் செய்யறது போல, எல்லாத்தையும் நம்ம செய்யறது போல நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனா எதை செய்யணுமோ அதை செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும். ஆனா என்ன வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவில என்ன பண்ணணும், உறுதியா இருக்கணும். அப்புறம் உறுதியா இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ண, அஸ்திபாரம் போடணும். அப்ப கவனம் எதுல இருக்கு, எல்லாம் செஞ்சாலும் கவனம் எதுல இருக்கணும், அஸ்திபாரம் போடுறதுல கவனம் இருக்கணும். அவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுல கவனம் செலுத்தணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Being steadfast in the Lord, கர்த்தருல நிலைத்திருக்கிற இந்த அனுபவம் என்பது பாத்தீங்கன்னா, அது குறித்து சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு It's a Christian virtue that involves being firm and determined in your belief, even in the face of trial, uncertainty and afflictions. சோதனைகள், நிச்சயமற்ற தன்மை மற்றும் துன்பங்கள் ஆகியவற்றின் மத்தியில் கூட உங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருப்பதை உள்ளடக்கிய ஒரு கிறிஸ்தவ நற்பண்புதான் கிறிஸ்துவில் உறுதியாய் இருப்பது. It's a virtue. நற்பண்பு, it's a virtue. Being steadfast. எப்போ சோதனைகள், நிச்சயமற்ற தன்மை, துன்பங்கள், இதன் மத்தியில நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் ஒண்ணுமே இல்லாதப்ப சொல்றது இருக்குது, ஓகே. பட் எல்லாவற்றின் மத்தியில் நான் இருக்கும் பொழுதுதான் எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவிலே உறுதியா இருக்கிறேன் என்பது வெளிப்படும். துன்பங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, சோதனைகள் மத்தியில, அவங்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் நிற்கிறேன் பாருங்க. அப்பொழுதுதான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவிலே நான் நிலைத்திருக்கிறேன் என்பதில், அதுல நான் உறுதியா இருக்கிறேன் என்பதை என்ன வெளிப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:12. James chapter 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட்.
அப்ப வந்து உறுதியா இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? சகிக்க முடியும். நீங்க நோக்கா சோதனைகளை அதோட கடந்து போக முடியும். அக்னியோட நடந்தாலும் வேகாது. நான் ஆறுகள் கடந்து போகும் பொழுது அது என் மேல் புரள்வது இல்லை, ஆனா கடந்து போகும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உறுதியா இருக்கவங்க என்ன பண்ணுவான்? தைரியமா கடந்து போவான். கடந்த காரியங்கள்ல ஜெயம் எடுக்க அவனுக்கு சரி. அப்படி அர்த்தம் என்ன காண்பிக்கிறது என்று சொன்னா, it means that you have such a confidence. God is enough. தேவன் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு போதுமானவர். அதான் தெரியாது. பழைய ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா, இயேசு போதுமே, இயேசு போதுமே, நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹalleluya. இதெல்லாம் அறிக்கை நல்லா இருக்கு. அதான் அதோட மீனிங். You just stand strong. அவர் போதும். கிறிஸ்தன் அவர் எனக்கு போதுமானவர். நான் கடந்து போகிற பாதையில் தூக்கி எடுக்க அவர் போதுமானவர். நான் கடந்து போகிற துன்பத்திலிருந்து என்னை நீங்களாக்க போதுமானவர். என் தேவையை சந்திப்பதற்கு அவர் போதுமானவர். வலுவாதபடி எனக்கு காக்கவும் மாசற்ற பிதாவின் சரி நிறுத்தக்கூடிய அவர் எனக்கு போதுமானவர். எல்லாவற்றையும் நான் இழந்தாலும் சரி, எல்லாவற்றின் மத்தியிலும் என்னை நிலைத்திருக்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். மனுஷன் எல்லாரும் கைவிட்டாலும் சரி, என் இயேசு எனக்கு அன்பு எனக்கு போதுமானவர். இதுதான் உறுதி. You have to develop yourself. இப்படி என்ன பண்ணணும்? நம்ம பெருக வேண்டியவர்களா இருக்கிறோம். It's a very difficult thing. Today I feel very strongly. என்ன சொன்னா, because they are not steadfast. கிறிஸ்துவிலே உறுதியா இல்லாதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, சின்ன சின்ன புயல் காற்று, சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது அசைக்கப்படுறாங்க. ஆமா, கர்த்தரை நான் எப்பொழுது முன்பாக வைத்திருக்கேன். அவருடைய வலதுபாதத்தில் இருக்கிறபடினால் நான் எப்பொழுது முன்பாக வைத்திருக்கிறேன். அதாவது அவருடைய என்ன சொல்றது, பலனா இருந்தது. ஆகையினாலதான் என்ன பண்ணுற அவங்க எந்த இது வந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணல, வாசிக்கலாம். நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படியாக நாம் நிலை நிற்பது என்பது குறித்து சில காரியங்கள் வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அது நாம் செய்துதான் ஆகணும். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்படும். 2 ராஜாக்கள் 18:6. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். சொல்லப்படுது. என்ன சொல்றதுன்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். How to take you? There are 2 things are very important for you. Number 1, leaning on God. தேவனை சார்ந்து, steadfast, தேவனை சார்ந்து இருக்கிறது. 2வது, அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடப்பது, அவருடைய வசனத்துல நடப்பது, அவருடைய வழியில நடப்பது. These are 2 things. இந்த 2 காரியங்களை நாம் செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, we become stronger in the Lord. இது பழைய ஏற்பாட்டுல அவனுக்கு கிடைத்த அனுபவங்கள். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் பாத்தீங்கன்னு சொன்னா, பேதுருல வாசிச்ச 2 பேதுருல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Peter chapter 3 verse 18. இங்க பேதுரு நமக்கு ரொம்ப அழகா சொல்றாரு. 17ல சொல்லிட்டு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். Praise the Lord. இப்போ சொல்றாரு என்னன்னா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும். நல்லா புரிஞ்சுங்க. New Testament believers, the New Testament believer does not look into the works. கிரியினால் அல்ல, அவன் கிருபையை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த கிருபை என்ற வார்த்தையை வந்து என்ன பண்ணா புரியுது என்னன்னு சொன்னா, whenever you use the word grace of God, it means you are fully leaning on God. கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்துற அர்த்தம் என்ன? நான் அவரையே சார்ந்து இருக்கிறேன். ஆமா, என்னை அல்ல, என்னுடையது அல்ல, என் கிரியை அல்ல, என் பலத்தை அல்ல, என் ஞானத்தை அல்ல, எனக்கு அறிந்தவைகளை அல்ல, அவரையே நான் சார்ந்து இருக்கிறேன். அதான் அந்த வார்த்தை கிருபை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அத சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் ரொம்ப முக்கியமானது கிரேஸ். See, living in the grace is the most important thing. அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு கிருபையில வாழ்றதை என்ன பண்றாங்க? எப்படியோ வஞ்சிக்கப்படுறாங்க. Because the self starts working. சுயமானது வேலை செய்கிறதுனால கிருபையில வாழ என்ன பண்றாங்க? பழகிறது இல்லை. புரியுதாங்க? கிருபை என்று சொல்லும் பொழுது அதான் திரும்ப நான் ராஜாக்களை சொல்லும்போது ஏன் அந்த வசனத்தை கொடுத்தாருன்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்க அவரையே சார்ந்து, அவரையே சார்ந்து. அப்ப கிருபை என்ற வார்த்தை என்னன்னு சொன்னா அவரையே சார்ந்து. நல்லா புரியுது. கிருபைன்னு சொல்லும் பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவே. Praise the Lord. Hallelujah. I live because of him. நான் ஜீவிப்பது அவராலே, நான் நடப்பது அவராலே, எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தது அவர்தான், என்னை போஷிக்கிறது அவர்தான், என்னை பாதுகாக்கிறது அவர்தான், என் வேண்டிய காரியங்கள் செய்கிறது அவர்தான். அதற்கு அவரையே சார்ந்து, அவரையே சார்ந்து. இன்னைக்கு அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? பெருக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அந்த அவரை சார்ந்த காரியங்களை கொஞ்சம் பார்க்கும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. கலாத்தியர் 5:4 அங்க பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கலாத்தியர் 5:4. Galatians chapter 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள். Praise the Lord. Hallelujah. அங்க பாருங்க, இன்னைக்கு அந்த கிருபை குறித்து பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரமாணத்துல நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் என்னமா? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீங்க. அப்படின்னா அந்த கிறிஸ்துவை விட்டு பிரிந்ததுன்னு அர்த்தம். கிருபை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவோட கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். புரிஞ்சுக்கங்க. When I live by grace, கிருபையினாலே நான் வாழும் பொழுது கிறிஸ்துவோட கூட இசைந்திருக்கிறேன், இணைக்கப்பட்டிருக்கிறேன். பிரமாணத்துல நான் போகும் பொழுது கிறிஸ்துவை விட்டு தான் இதுதான் பிரிக்கப்படுற கிருபை இழக்கிறேன். அதான் புரிஞ்சுக்கங்க. So when I use the word grace, கிருபை என்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்தும் போது அவரை சார்ந்திருக்கிற என்று சொல்லி பயன்படுத்தும் போது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. அவரும் நானும் இசைந்து இருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. அப்போ கிறிஸ்துவிலே நிலை நிற்கிறவன் என்ன பண்ணணும்? அவரை கிருபையிலே வளர கற்றுக்கொள்ளணும். Praise the Lord. Hallelujah. Everything come unto him, bring unto him. அவரை சார்ந்து கொள்ளுங்க. இது எப்படியே செய்வது, இது எப்படியே நடத்துவது, இந்த காரியம் என்ன, எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? அவரை கொண்டு. புரியுதா உங்களுக்கு? சார்ந்து கொள்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ரோமர் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை குறித்து சொல்லப்படுது என்னது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி நம்மளை இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. அப்போ இந்த கிருபை குறித்து சொல்லப்படும் போது பார்க்கிறோம் என்னச்சுன்னா, it is not something you can earn. நீங்க என்ன பண்ண முடியாது? கிரியையினாலே இதை பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot earn it. You can only receive it as a gift. Praise the Lord. இலவசமாய் பெற்றுக்கொள்ளலாமே தவிர இது என்ன பண்ண முடியாது? கிரியையினால பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமா, இது கூலி இல்ல, இது கூலி இல்ல, இது வந்து ஈவு. Praise the Lord. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இது எப்படி பெற்றுக்கொள்ளும்? விசுவாசத்தினால தான். Only by faith. What he has finished for you. அவர் என்ன கல்வாரி சிலுவை செய்தாரோ, அது முடித்தாரோ, அதை விசுவாசித்து, புரியுதா உங்களுக்கு? விசுவாசித்து நீ என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். கிருபை எப்பொழுது ஞாபகத்துக் கொள்ளுங்க, அது வந்து பெற்றுக்கொள்ளுகிறது. அது வந்து என்ன பண்ண முடியாது? You cannot earn it. நான் சம்பாதிக்க முடியாது.
நான் இதை செய்யறதுனால அதை செய்யறதுனால இப்படி இருக்கனால அப்படி இருக்கனால ஆண்டவர் என் மேல் கிருபையா இருக்கிறாரு. இல்ல, ஏமாறுறீங்க, வஞ்சிக்கப்படுறீங்க. இது பண்ணாதனால தான் ஆண்டவர் செய்யல, அதுதான் எனக்கு கிருபை கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா வஞ்சிக்கப்படுறீங்க. கிருபை என்பது ஈவு. See, come into that mentality. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Don't get into the law mentality. நியாய பிரமாணத்தினுடைய அந்த சிந்தைக்குள்ள போகாதீங்க. கிருபை சிந்தை அதை குறித்து சொல்லும் பொழுது அது பாவம் மரணம் என்கிற பிரமாணம். ஆனா புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லும் பொழுது இது என்ன சொல்லுது? ஜீவன், ஸ்பிரிட் அண்ட் லைஃப், ஆவியும் ஜீவனின் பிரமாணம். புரிஞ்சுக்க, இந்த பிரமாணம் அழிக்கிறதுக்கு இல்லை, இந்த பிரமாணம் குற்றப்படுத்துறதுக்கு இல்லை, இந்த பிரமாணம் தூக்கி எடுப்பதற்கு. எந்த சூழ்நிலையிலும் தூக்கி எடுப்பதற்கு இந்த பிரமாணம். ஆனால் கிறிஸ்துவில உறுதியா இருக்க கற்றுக்கொள்ள கிருபையில் இருந்தாதான். கிருபையில் இருந்தாதான் நீ செய்ய முடியும். கிருபை இல்லைன்னு சொன்னா இல்ல, கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கப்பட்டு சொல்லுது. When you get into works, நான் இவ்வளவு இருந்தேன், நான் இவ்வளவு நல்லா இருந்தேன், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், இந்த பண்ணீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா you're separating yourself from God and fallen from grace. கிருபை இல்லாமல் உங்களால வாழ முடியாது. கிறிஸ்து அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. இந்த கிருபை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? நல்லா புரிஞ்சுக்கணும். The one who deserves இல்ல, the one who is not deserved of it. புரியுதா உங்களுக்கு? பாத்திரவான் அல்லாதவனுக்கு தான் கொடுக்கப்பட்டது கிருபை, அவனை பாத்திரவானாய் மாற்றுவதற்கு. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. பாத்திரவானுக்கு இல்லை. If you say I'm too good, grace is not for you. நான் ரொம்ப நல்லவன், நான் எல்லாத்துலயும் ஒழுங்கு, நான் எல்லாத்துலயும் சரி, நான் அப்படி நான் இப்படி சொன்னா உங்களுக்கு கிருபை இல்லை. புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? It is not for him. The one who do not deserve, an undeserved person. ஆமா, பலவீனனுக்கு, பாவிக்கு, ஆமா, சோர்ந்து போறவனுக்கு. நல்லா புரிஞ்சுங்க. தனிமையில இருக்கு, ஏக்கமா இருக்கிறவனுக்கு, முன்னேறுவன், எனக்கு தெரியல, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, இவங்களுக்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டது. கிளியரா இருக்கு. அதுதான் எப்பவுமே don't get yourself into it. திரும்ப பிரமாணத்துக்குள்ள போயிடாதீங்க, கிரியைக்குள்ள போயிடாதீங்க. கிரியை ஒரு சிலர் நல்லா ஜெபிக்கிறதுக்கு, நீ நல்லா ஜெபிக்கிறதுக்கே ஒரு கிருபை வேணும். கிருபையில் நீ ஜெபிக்கலன்னு சொன்னா உன் ஜெபம் கேட்கவே படாது. ஏன்னா அது மாம்சத்தின் ஜெபம். புரிஞ்சுக்கீங்க. I can read the word. நிறைய பேர் நான் 10 வாட்டி பைபிள் முடிச்சிருக்கிறேன், 20 வாட்டி முடிச்சிருக்கிறேன், நல்லது. ஆனா ஆவியினாலே நீ நடத்தப்படலன்னு சொன்னா அந்த வசனத்தின் சத்தியம் உனக்கு வெளிப்படாது. அந்த சத்தியம் வெளிப்படாததுனாலதான் இன்றைக்கு உன் வாழ்க்கை மாறல. You can call forth your achievement. நான் சாதித்தேன், நான் செய்தேன் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணலாம்? நல்லா எக்காலம் ஊசலாம், மறுரூபம் அடைய முடியாது. ஆமென், ஆமென். நீங்க எல்லாமே என்ன பண்றோம் சொன்னா இப்படி அப்படி இப்படி இருக்கணும். ஏன்? Why is that? Praise the Lord. Why is that? It's not that way. எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக மாறும். அது புரிய மாட்டேங்குது. குழப்பங்கள் எங்க வேணா இருக்கலாம், எல்லாம் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா உங்களுக்கோ ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடினாலே சகலமும், அங்க பார்வன் உட்கார்ந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கணும், அங்கே யார் உட்கார்ந்தாலும் சரி, எத்தனை குழப்பவாதி இருந்தாலும் சரி, தேசமே எழுப்பினாலும் சரி, உங்களுக்கு நியமிக்கப்பட்டதை இவை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து ஆக வேண்டும். Praise the Lord. Hallelujah. But understand these things, because God has kept you unique. அதான் கிருபை, அதுதான் கிருபை. Amen. Praise the Lord. Hallelujah. எல்லாம் நல்லா இருந்து பெற்றுக்கொள்றதுக்கு இல்ல கிருபை. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்படும். Because you are made worthy of it. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If somebody says you don't deserve it, and that's you know that God is going to give you.
இதை பெற்றுக்கொள்ள உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியணும், தேவ கிருபை எனக்கு போதுமானது. அல்லேலூயா. ஆமா, தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தாது எனக்கு போதும். இதை பெற்றுக்கொள்ள முடியாத என்னை பெற்றுக்கொள்ள செய்கிறதுக்கு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். Praise the Lord. You have to arise. You have to arise. Your mind has to change. கர்த்தரை நீங்க என்ன பண்ண உறுதிப்படுங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவியா இருந்து தேவனுக்கு தூரமா இருந்து தேவ மகிமை அற்றவனா இருந்த என்னை தான் அவர் தன் பிள்ளையாய் தெரிந்து கொண்டார். ஆமென். எனக்கு தான் அவருடைய நாமத்தை கொடுத்தார். இப்ப என்ன அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு அவர் என்னை தெரிந்திருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Open your eyes. என் கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். இந்த கிருபையில வாழ கற்றுக்கொள்ளுங்க. குறை சொல்றதுல இல்ல, முறுமுறுக்கிறது இல்ல, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதிர்பார்க்க. ஏன் செய்றீங்க? ஏன் செய்றீங்க? Praise the Lord. Hallelujah. ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனா அவன் நாளில அவனுக்கு இல்ல. புரியணும், நீங்க தேவ திட்டம்னு ஒண்ணு இருக்குது. நீங்க என்ன பண்ணுறது, உள்ள போகாதீங்க. தேவையில்லாம நீங்க உள்ள போயிட்டு அதை குறுக்கவதுக்கு எதுக்கு அது உங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? The food has to be in your place. உங்களுக்கு என்ன வேணும் அதான் முக்கியமானது, அதோட போங்க. தேவையில்லாதது எல்லாத்துக்குள்ள நீங்க போகாதீங்க. ஏன்னா அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் காலத்துக்கு முன்பே எதையும் செய்கிறவர் அல்ல, காலத்துக்கு பின்பும் அவர் செய்கிறவர் அல்ல. அதன் காலத்துல நேர்த்தியும் அழகுமாய் அவர் செய்து முடிப்பார். கர்த்தர்ல உறுதியா இருங்க, தேவன்ல உறுதியா. உங்களுக்கு என்ன வேணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமி முழுவதும் பஞ்ச காலத்துல இருக்கலாம், நல்லா புரிஞ்சு, பஞ்ச காலத்துல இருக்கலாம். எல்லாரும் எகிப்துக்கு போறோம், நம்மளும் போலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த எண்ணங்கள்ல இருக்கலாம், ஆனா அது பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்றாரு, நீ இந்த தேசத்துல இரு. அப்ப தேவனுடைய காரியம் என்ன? என்னை போஷிக்கணும். ஏன்னா என்னில தானே சந்ததி விலகணும். பூமி உள்ள ஜாதிகள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படணும்னு சொன்னா நான் அவர் மகிமையை விலகணும் அல்லவா? Praise the Lord. Who am I? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Who am I? It's not because of what I do. நான் செய்கிறதால் அல்ல, யார் என்னை தெரிந்து கொண்டார் என்பதுதான் முக்கியம். தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். அதான் சொல்றாரு, கிருபையிலும் தேவனை அறிகிற அறிவு. அடுத்தது போற கிருபையிலும். Praise the Lord. First of all, you must understand, I don't need to deserve things because the grace is available for me when I believe. கிருபையை நான் விசுவாசிக்கும் பொழுது என்னை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் தகுதி உள்ளவனாய் என்னை மாற்றுகிறது. Hallelujah. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம். கிருபையை நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. நம்ம பிரேயர் ஜெபங்கள்லாம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியதா இருக்கட்டும். எப்பொழுதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்வதாக ஆவிக்குரிய ஜெபிங்க. கூட கொடுக்கப்படுறது குறித்து இல்லாதபடிக்கு கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சின்ன ஒரு பிரேயர், உமது இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லாவற்றிலும் எனக்கு அதிகாரம் அளிக்கும் போதுமான கிருபையை நான் இப்பொழுது பெறுகிறேன். ஆமென். Faith confession is a prayer. கேட்கணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லாவற்றிலும் எனக்கு அதிகாரம், all sufficient அளிக்கும் போதுமான கிருபை நான் இப்பொழுது பெற்றுக் கொள்கிறேன். Praise the Lord. வாசிங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:8. Second Corinthians 9. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். Praise the Lord. பாருங்க, சத்தியத்தை கொடுக்கிறேன். மேலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருக்கும்படி. நல்லா பாருங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, இதெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆமா, இதெல்லாம் ஒரு பிரேயரா பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம அந்த ஆடியோ நம்ம பாஸ்டர் அவங்க போடுறாங்க, ஆடியோ இது எத்தனை பேர் கேட்குறாங்க? கன்ஃபெஷன்ஸ் போட்டு அமைச்சிருக்காங்க.
குரூப்ல கத்திரிக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா உங்களுக்கு தூண்டுறதுக்கு நான் கேட்கும் போது என்ன சொன்னா, தேவனுடைய ஆவியானவர் ஏவப்பட்டு அதை அனுப்பும் போது அதை என்ன பண்ணிடாதீங்க, ஐடல் ஆக்கிறாதீங்க. அதே அதை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களோட இடைப்பட ஆரம்பிப்பாரு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க கன்ஃபெஷன்ஸ் மாறும், உங்களுடைய மைண்ட் மாறும். எழுதுகிறாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடிவுகளா இருக்கும்படிக்கு சகலவித நற்கிரிகளும் பெருகலா இருக்கும்படிக்கு தேவனிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன பண்றீங்கன்னா, ஒரு காரியம் அனுப்பும் போது தேவனிடத்துல கேட்டு தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படியும் போது அது என்ன ஆச்சுன்னா, that's the spirit and life. ஆமென். praise the Lord. இவன் அதை ரிசீவ் பண்ணும்போது அந்த தேவனுடைய அந்த காரியங்களை பண்ணும்போது it is not you have to memorize. When you start listening, you must receive it in your spirit. அது ஆவியில பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆவியில நீங்க பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும், நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் நடை, உங்க எண்ணங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். praise the Lord. இவங்க எப்படி உறுதியாகிறீங்க? See, what's my confession? What do I trust? என்னுடைய நம்பிக்கை என்ன? என்ன விசுவாசத்தை நான் அறிக்கை பண்ணுகிறேன்? ரொம்ப முக்கியம். எதை நான் பிலீவ் பண்றேன்? குறை பேசும்போது உங்களை என்ன காமிக்குதுன்னு சொன்னா, நீங்க யார் நம்புறீங்க? பிசாசை நம்புறீங்க, ஆண்டவர்ல. இன்னைக்கு புரியுதுல நிறைய பேருக்கு குறை பேசுறதே ஒரு வழக்கமாயிருது. எல்லாத்தையும் குறை பேசும். உங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒருவன் கவலைப்படுகிறதுனால தன் சரீரத்துல ஒரு பணம் கூட்ட முடியுமா கேட்கிற. ஏன் கவலை வராதா? மனுஷனா இருக்கிற மாம்சத்துல வருமா இல்லையா? வரும். ஆனா என்ன சொல்றாரு? கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீங்க. நீ கவலைப்படுறதுனால நீ ஒன்றையும் பெற்றுக்கொள்ள போறதில்ல, நீ அழிந்து போய் கொண்டிருப்பாய். அவ்வளவுதான். That's what it means. You have to continue grow. தொடர்ச்சியா முன்னேறணும். அப்ப தொடர்ச்சியா முன்னேறலன்னா என்ன பண்றீங்க? You're decaying. Either you have to grow, otherwise you will be decaying. இவ்வளவு நடக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அளவு நான் போக முடியறது இல்ல. ஏன் போக முடியறது இல்ல? அவர் வசனம் சொல்லுது, நீங்க கவலைப்படாதிருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வசனம் இருக்கு. அப்ப நான் எப்படி உறுதியா இருக்கிறது? சூழ்நிலை வரும்போது நான் கவலைப்படாம இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? வசனத்தை வாக்கியா மாத்திருந்தானா அந்த அஸ்திபாரம் போட்டிருக்க முடியும். அந்த அஸ்திபாரம் போடும்போதுதான் கவலை உள்ள வரும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்? அசையாத நிற்பேன். கிருபை கேட்கறது இல்ல, மேற்கொள்ள முடியல, பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளால வர முடியாது. அதனால கிருபை பத்தி பேசுறேன். சார்ந்து இருக்கிறது, கிருபை அவரை சார்ந்து இருக்கிறது, இயேசுவோட இசைந்து இருக்கிறது. இப்ப என்ன பண்றேன் நானு? ஆண்டவரே கிருபையை தாரும், இதை மேற்கொள்ள கிருபை தாரும், இந்த சூழ்நிலையில ஜெயமாய் வாழ கிருபை தாரும், இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் பலன் அடையும்படிக்கு எனக்கு கிருபையை தாரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கேட்கணும். அதான் சொல்றேன், கிருபையில வளருங்கள். எனக்கு கிருபை இல்லாம வாழ முடியாது. இது கிருபையின் காலம். இல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எல்லாம் வாழ முடியாது. புரியணும் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த கிருபையில வளர பழக்கம் என்ன பண்ணணும்? அந்த கிருபை தாரும், இது கிருபை தாரும், நான் போராடி கிருபை தாங்க, பேசுவது கிருபை தாங்க. இப்படியே இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த மத்தியில ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. கிருபை 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 அந்த ஒவ்வொரு நாளும் நடப்பது கிருபை தாங்க. அந்த வீணான யோசனைகள் எட்டக்கூடாதபடிக்கு ஆண்டவர் எப்பொழுது ராஜ்யத்தை குறித்து நான் ஆண்டவரை தியானிக்க, ராஜ்யத்தை குறித்து அதை கவனமா இருக்க எனக்கு கிருபை தாங்க. என் பழைய காரியங்களை நான் மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. கொடுக்கணும். கிருபை உங்களிடத்துல வரும்பொழுது என்ன நடக்கும்? கிருபை உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களை வேறு மனுஷன் என்ன பண்ணும்? மாற்றும்.
என கிருபை ஞாபகத்துக் கொள்ளுங்க, மாம்சத்துக்குரியது அல்ல. இது தேவனால் உங்களுக்கு அருளப்படுகிற ஈவு. இது பரத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகிற ஈவு. இது கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்ததுனால உங்களுக்கு உண்டான ஈவு. Receive the grace. Praise the Lord. Amen. எவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டே இருக்க போறீங்க? மேற்கொள்ளணும். பாவத்தை கண்டு ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் மனசு உடைந்து போய் கொண்டிருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் வேதனை பண்ணிட்டு இருக்க முடியாது. யோபு என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஒவ்வொரு நாளும் வேதனை. முடிவு என்னாச்சு? அருவருப்பு. ஏன்னா மேற்கொள்ளல. புரியுதா உங்களுக்கு? வேதனைப்படுறது இல்ல, மேற்கொள்ளணும். மேற்கொள்ளணும் என்ன பண்ணணும்? கிருபையை பெற்றுக் கொள்ளணும். அதான் சொல்றாரு, திருவாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக பாருங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா இருக்கணுமா, சகலவித நற்கிரியைகளை பெருகணுமா? இது ரெண்டு காரியத்துக்கு என்ன வேணும்? சொல்றாரு, தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையை பெருக செய்ய, சகலவித கிருபையை பெருக செய்ய, சகலவித ஒவ்வொன்றுக்கும் நீ புரியுதா உங்களுக்கு? You want to speak, you need a grace. You want to run, you need a grace. You want to give, you need a grace. புரியுதா உங்களுக்கு? பேசணும்னா கிருபை வேணும், ஜெபிக்க கிருபை வேணும். புரியுதா உங்களுக்கு? எழும்ப கிருபை வேணும், கிருபை வேணும். இல்லைன்னு சொன்னா முடியாது. உடைக்கணும், அவருடைய கிருபை கேட்கணும். கிருபையை தாரும், கிருபை இதை சகிக்க கிருபை தாங்க. இந்த குழப்பத்துல ஆண்டவரை தெளிவா இருக்க கிருபை தாங்க. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை மனரம்யமா இருக்க கிருபை தாங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா இருக்க கிருபை தாங்க. சகலவித நற்கிரிகளை நான் பெருக கிருபை தாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதை விட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். பிசிக்கலி யூ கேன் ஓவர்கம். நீங்க எல்லாம் அப்படியே இருக்கிறது கிடையாது. So the word cannot go in. The word is unable to go in. வசனம் வந்தா என்ன பண்ண முடியல? வசனம் வாழ்க்கையா மாற்ற முடியல. ஏன்னா because you are not standing on the grace. You are trying to do things. நீங்கள் செய்யணும்னு பாக்குறீங்க. ஆமா. ஒன்றுக்கும் உதவாது. If you try to do, you're going to lose. If you are by the grace of God, தேவ கிருபையில நீங்கள் எழும்புவீர்களானா, praise God. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. அந்த வாசிச்சதுல நீங்க தேவனுடைய கிருபையிலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் பெருகலாம். 3:18 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 3:18 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நல்லா பாருங்க. Now grow in the knowledge of him. இப்ப நெக்ஸ்ட் கிருபை குறித்து சார்ந்து கொண்டு கிருபையில வாழ கற்றுக்கொண்டு நம்ம இப்ப என்ன அடுத்தது என்ன வேணும் சொன்னா உறுதியா இருக்கு. அவரை அறிய வேண்டும். ஆமென். praise God. that's what it means. அது அர்த்தம் என்ன சொன்னா you have to enter into a deeper relationship with the Lord. இன்னும் ஆழமான ஒரு உறவுக்குள்ள போகணும். ஆமென். மேலோட்ட உறவுல வாழ்க்கையில வாழ முடியாது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த அதே உறவுல நான் இப்ப இருக்க முடியாது. என்ன பண்ணணும்? ஆழமா உறவுல போகணும். ஒவ்வொரு நாளும் அவர் உறவுல போகணும். போக போகதான் என்ன பண்ண முடியும்? அவரை குறித்து நான் அறிய முடியும். இல்லைன்னா நிக்கணும்ல, நான் நிக்கணும்னு சொன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். கிறிஸ்துவானவர் என்ன பண்ணணும்? எனக்கு மகிமை நம்பிக்கையா இருக்கணும். அவர்தான் என் நம்பிக்கையா இருக்கணும். அவரை நம்பிக்கையா இல்லைன்னு சொன்னா நான் அசைக்கப்படுவேன். அப்ப அவரை நம்பிக்கையா இருக்கணும்னு சொன்னா அவரை குறித்து நான் அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் யார் என்று அறியணும். அவருடைய குணாதிசயங்களை அறியணும். அவருடைய என்ன சொல்றது, அவரு எப்படிப்பட்டவன் அறியணும். எல்லாத்தையும் குறித்து அவரை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? அறியணும். அவர் அறியத்துல என்ன கொடுத்துருக்கு? நமக்கு வசனம் கொடுத்துருக்கு. When you read the word of God, praise the Lord, சத்திய வசனத்தை சரி. Okay, there are 3 things in which you grow. 3 என்ன சொல்றது பகுதிகளில் நீங்க வளரணும். Number 1 is a mind, அறிவு, in the intellectual mind. புரியுதா உங்களுக்கு? அது இதுல வளரணும்.
இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்ன சொல்றது, அனுபவத்துல வளரும். அடுத்தது ஆவியில வளரும். 3 things you have to grow. Very important. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? The 3 things. What is your intellectual mind? The knowledge of him. அவரை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டது, அது பிரசங்கத்தை நம்ம கேட்கணும். ஆனா பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஆவியில வந்து டைரக்டா நீங்க எடுத்துக்கொண்டாலும் மைண்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். மைண்ட் என்ன பண்ணும், என்ன சொல்றது, ஒர்க் பண்ணும். உள்ள விடலாமா வேணாமான்றத, இந்த பிரசங்கத்தை உள்ள விடலாமா, இந்த வார்த்தையை உள்ள விடலாமா, இது ஓகே தானான்றது வந்து யார் மைண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க என்ன சொல்றாங்க, இது ஓகே நமக்கு செட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வரும். ரிஜெக்ஷன். So this is a British problem. Should be open. You have to receive first. You have to get an understanding. What's my problem? இவர் எப்படிப்பட்டவர், இவர் யார், இவர் ஏன் வந்தார், எதுக்கு புத்தகம் எழுதப்படுகிறது, எதுக்கு வந்து பிரசங்கம் பண்ணப்படுது, ஏன் ஜேம்ஸ் ஏன் இது போறது கேட்கிறோம். இப்ப கேட்கிறோம் காரியங்கள்ல என்ன பிரச்சனை சொன்னா, எனக்கு பிரியமா இருந்தா கேட்கிறேன், எனக்கு பிரியமா இல்லைன்னா கேட்கணும். இவர் பிரச்சனை ரொம்ப நல்லா இருக்குது, ஏன் எனக்கு ஏத்த மாதிரி இருக்குது, இவருது சரி இல்லை. This is an intellectual mind. It is not the spirit. It's an intellectual mind. அப்படிதான் உங்களுக்கு அப்ப இது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆவியை பெற்றுக்கொண்டுட்டு என் காரியங்கள் விளங்கலன்னா என்ன பண்ணுவேன், ஒண்ணுமே எனக்கு தெரியாது. I need to live a physical life. நல்லா புரிஞ்சுக்கணும். மாம்சத்துல வாழணும். ஆமா இல்ல, சாப்பிடணும், இறங்கணும், போகணும், வரணும், இது எல்லாம் வேணும், இந்த காரியங்கள்லாம் இருக்கு. அப்ப this mind works. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆவியை நான் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும், என் சிந்தையில நான் வெளியே கொண்டு, அதாவது உங்களுடைய சிந்தை மறுரூபப்படுங்க. Very clear, your mind. The mind has to change. And how does it change? Only by the word of God. தேவனுடைய சத்தியத்தினால. நல்லா புரிஞ்சுக்கங்க. It's not reading. திரும்ப நான் சொல்றேன், வாசிக்கிறதுனால அல்ல. புரியுதா உங்களுக்கு? வாசிக்கிறதுனால அல்ல. Only by the revelation knowledge. வெளிப்பாட்டின் அறிவினால தான் மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜாக்கிரதை. அதனாலதான் உங்க மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணிட்டே வரணும். மாற்றத்தை விடாதபடி. அடுத்து your experience ரொம்ப முக்கியமான நிக்கிறதுல சிங்கத்தையும் கரடியும் அன்றைக்கு நான் கொண்டு போட்டேன். இன்றைக்கு இந்த எகிப்தியனும் கர்த்தரின் கையில ஒப்புக்கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த கர்த்தர் அந்த நாளில என்னோடு கூட நின்றார். எல்லாரும் கைவிட்டாங்க எல்லாம். ஆனா அந்த நாளில கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். இல்லைன்னா வளர முடியாது. இதை ருசிச்சோங்க. அதனாலதான் எப்பொழுதுமே நான் சொல்லிக் கொடுப்பேன், இட்ஸ் நாட் த மிரக்கிள். அற்புதம் இல்லை, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது, இந்த காரியம் நான் எப்படி உள்ள விட்டேன், ரொம்ப முக்கியமானது. இந்த காரியம் எனக்கு எப்படி வந்தது? Where did I open the door? ஆமா, வியாதி வருது, குழப்பம் வருது, வீட்டுல பிரச்சனை வருது. ஏன்? வசனத்தின்படி என்ன இருக்குது? அவர் பேரு Prince of Peace, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நான் ஆசிரிச்சு உங்களை அனுப்புறேன் உங்களை. அப்ப அவர் நான் போக மாட்டேன், உங்களோட வரமாட்டேன் நான் சொல்லுவாரு. அப்ப வருகிறவர் உங்க வீட்டுல இருந்தா, இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாது இருப்பாய். அப்ப உனக்கு வீட்டுல இருந்தாருன்னா என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். அப்ப என் வீட்டுல சமாதானம் இருக்க வேண்டிய வீட்டுல இப்ப சமாதானம் இல்லை. ஜெபமோட அற்புதம் நடக்குது, சமாதானம் ஆயிடுச்சு, ஓகே, அதோட போயிடாதீங்க. ஆனா எப்படி வந்தது? Where was the door open? அடுத்தது அந்த டோர் எப்படி க்ளோஸ் பண்ண? ஆமென். புரிஞ்சுக்கீங்க? இல்லன்னா திரும்பவுமா கடந்து போவீங்க. It's not about a miracle. It's about the principles of God. அவருடைய கட்டளைகள். It's about His principles.
That's commands. ரொம்ப முக்கியம். அவருடைய வசனம். ஏன்னா ஒரு நீதி பாரு. அவருடைய வார்த்தைப்படி தான் அவர் செய்யும். அவருடைய வார்த்தை எல்லாமே எதையும் காரியத்தை அவர் செய்ய மாட்டார். We must learn these things. So very good. So உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை கற்றுக்கொள்ளணும். எப்படி கர்த்தர் கூட இருந்தார் எல்லா காரியங்களும். அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு இந்த காரியங்கள்? அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி. You have to in the spirit. So you have to grow in the spirit. So how do you grow in the spirit? It's only your relationship with God. And I'm teaching all the pastors that I'm சொல்லிட்டு வரேன். I hope I'm shared with you. திரும்ப நான் சொல்றது தான். ஆவியில் நிரம்பும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க. அபிஷேகம் பெறும்போதுலாம் சும்மா எல்லாம் ஃபுல்லா நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஆவியில் நிரம்பிட்டு எல்லாம் பண்ண உடனே உங்களுடைய மனசுல என்ன ஆகுதுன்னு சொன்னா I'm perfect. I'm strong. In the spirit you're strong. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஆவியில என்ன இருக்கீங்க? பலன் உள்ளவர்களா இருக்கீங்க. ஆனா ஆவியில நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆத்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம you cannot live a strong life. நல்லா புரிஞ்சுக்கணும். Who makes the decision? தீர்மானம் எடுக்கிறது யாரு? ஆத்மா, சிந்தை. Who makes the இது என்ன சொல்றது? Decision? ஆத்மா. அங்கதான் இருக்குது சித்தம், சிந்தை, உணர்வு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆவியில பலப்பட்டுட்டேன், ரிசீவ் பண்ணிட்டேன். I'm so strong இல்ல ஆவியில. இப்ப என்ன இருக்கணும்? டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்க அப்பதான் நான் தீர்மானம் எடுக்க முடியும். இது அருவருப்பு நான் எப்படி தீர்மானம் எடுக்கிறது? இதை நான் செய்யக்கூடாது, இது எனக்கு அருவருப்பு, இதை நான் மேற்கொள்ளணும்னு எப்ப தீர்மானம் எடுக்க முடியும்? உள்ள வரணும். இங்க என் உணர்வுகள் என்ன செய்யணும்? இது அருவருப்பு, நான் கவலைப்பட கூடாது. அது எப்படி நான் கவலைப்படாம இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல பயன்படுதா? வசனத்துல இருக்குது. ஆவியில உள்ளான மனுஷன் அபிஷேகத்துக்கு போறோம், நல்லா இருக்கிறோம், ஊழியர்கள் செய்யற அநேகர் ஆஸ்வதிக்கப்படுற நல்லா இருக்கும். But for you, because it's not transferred, what you receive, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது என்ன பண்ணும்? பரத்துல செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. ஆமென். அப்ப இங்க ஆவியில இருக்கிறது அப்படியே இருந்துச்சுன்னா ஒன்றுக்கும் இப்ப என்ன பண்ணாத நான் கொண்டு வரணும். அப்ப கொண்டு வரணும் என்ன முதலாவது? என் ஆத்மாவில முதலாவது வரணும். அதான் ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிள்ளை. புரியுதா? இங்க வச்சுக்க முடியாது. அல்லது நீங்க ஏமாந்து போயிருக்கணும். பெந்தெகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறவங்க ஏமாந்து கொண்டிருக்காங்க. நல்ல அந்நிய பாஷையிலும் அபிஷேகம் நிரம்பின உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஓகே இல்ல ஆவியில ஓகே, ஆனா ஆத்மால அதனாலதான் சுகவீனமா இருக்கிறது. கோபங்கள் வருது, கசப்புகள் வருது, வெறுப்புகள் வருது, சண்டைகள் வருது, ஆமா முறுமுறுப்புகள் வருது. ஏன் வருது? பிகாஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. இந்த சந்தோஷம் ஆவியில நான் பெற்ற சந்தோஷம், தேவ பிரசன்னத்துல நான் இருந்த சந்தோஷத்தை என்ன பண்ணணும்? என் ஆத்மாவுக்குள்ள வரணும். அவ்வளவுதான். வரமாட்டேங்குது. அது உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா நீங்க எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஏன் இது எப்படி இருக்கு? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார். இவெல்லாம் என்ன பண்ணணும்? நன்மைக்கு எதுவாக மாறும். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் இது இருந்தாலும் இது எல்லாத்தையும் என்ன ஆகும்? ஜெயம் கொடுப்பது லேசானது, கர்த்தருக்கு செய்வது லேசான காரியம். நான் சந்தோஷமா இருப்பது லேசான காரியம். நான் மனரம்யமா இருப்பது லேசான காரியம். நான் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயமா இருப்பது லேசான. ஜெயமா வைக்கிறது ஈஸி. பலன் இருந்தாலும் சூழ்நிலைகள் நல்லா இருந்தாலும் சரி, சாதகமா இருந்தாலும் சரி, சாதகமா இல்லாம இருந்தாலும் சரி. அப்ப நம்ம சொல்லிச்சு. So these three parts you have to என்ன சொல்றது? Full and full grow in the Lord. கிறிஸ்துவில் என்ன பண்ணணும்? வளர்த்தெடுக்கணும். சிந்தையில வளரணும். கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகணும். மாம்ச சிந்தை மாறணும். வெளியே வரணும். அல்லது வெளியே வரணும். கிறிஸ்துவின் சிந்தை வரணும். So meditating on the word of God. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இரவும் பகலும் அதுல பிரியமா இருந்த தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானித்து கொண்டு இருக்கணும். ஏன்னா வீணான மத்த எந்த காரியம் உள்ள வரும்போது என்ன பண்ணும்? இது ஃபில்டர் பண்ணிடும். ஆமா. அடுத்தது என்ன நினைச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ். நான் தெரியும் இது ஏன் நான் மாட்டேன், இந்த மாதிரி உள்ள அவமானப்பட்டேன்,
ஏன்ல குறைவுல போனேன், ஏன் வந்து என் வீட்டுல சமாதானம் போச்சு, காரணம் இப்படி நடந்துக்கிட்டேன். இந்த மாதிரி காரியங்களுக்கு பேசுறேன், தேவையில்லாத வார்த்தையை பேசுறேன், தேவையில்லாம இப்படி நடந்துட்டு கற்றுக்கொள்ளணும். அப்ப கர்த்தத்துல கேட்டபொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு, இறங்கி அற்புதம் செய்தார், சமாதானம் உண்டாயிற்று. ஆமென். இனி நான் என்ன பண்ண மாட்டேன், ஜெயம் எடுக்க போறேன், கர்த்தரால ஜெயம் எடுக்க போறேன். தென் ஸ்பிரிச்சுவல் ஆவில தேவனோட கூட இசைந்து ரிலேஷன்ஷிப், வர்ஷிப் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல பண்ண தேவனோடு கூட இசைந்து எல்லாத்தையும் டவுன்லோட், எவ்ரிதிங் டவுன்லோட் இன் தி ஸ்பிரிட். ஆவில எல்லாவற்றையும், ஏன்னா கர்த்தர் ஆவியா இருக்கார், ஆவியா இருக்கிறது நம்ம தான். ஆவிலும் உண்மையில கர்த்தர் என்ன பண்ண ஆராதிக்கணும். கர்த்தருடைய கடோடு கூட போக ஃபுல்லா காரியங்கள் எல்லாத்தையும் ஆவியானவர் அப்படியே டவுன்லோட் பண்ணுவார். எவ்ரிதிங் இன் யுவர் ஸ்பிரிட். புரியுதா உங்களுக்கு? அங்க இறங்கின உடனே என்ன பண்ணணும், அதோட நிறுத்தக்கூடாது. அதை என்ன பண்ணணும், ஆத்மாவில கொண்டு வரணும் உள்ள, அப்படி டிரான்ஸ்பர். அப்ப வாழ்க்கை நடைமுறையை மாற்றணும், பேசணும், தரிசனத்தை கண்டோம், பேசணும், அறிக்கை பண்ணணும், வாழ்க்கையை மாற்றணும். இதுதான் என்னுடைய தரிசனம், இதுதான் எனக்கு. என் பேர் ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம், ஜாதிகளின் தகப்பன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அறிகிற அறிவுல நம்ம வளர்றதுக்கு 5 காரியங்கள். இதெல்லாம் வந்து இட்ஸ் a kind of a counsel for you. இது இல்ல. Number 1, spend your time in the word of God. கர்த்தருடைய வார்த்தையில நேரத்தை செலவிடுங்க. நான் திரும்ப சொல்றேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இது வந்து மனப்பாடம் பண்றது, இட்ஸ் நாட் மெமரைசிங் ஒன். ஸ்பெண்டிங் டைம் வித் தி லார்ட் சொல்றது இரவு பிரியமா இருந்து அதுல தியானமா இருக்க மனுஷன். நேற்று நாங்க சொன்னது போல, அனைவரையும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தாலும் சொல்லி நீங்க செல்வீங்க. அதுல உள்ள சத்தியங்கள் வெளியே வரணும், ரகசியங்கள் வரணும், மர்மங்களை எடுத்து கொடுக்கணும் ஆண்டவர். நம்பர் 2, worship. வெரி இம்பார்ட்டன்ட். ஆவிலும் உண்மையிலும் கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம், கர்த்தரோடு ஆராதிக்கிற worshiping the Lord is very very important. That shows your the closeness with the Lord. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெபத்தை தரித்திருக்கிறது. ஸோ ஜெபத்தை தரித்திருக்குன்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சதெல்லாம் பண்றதுக்கு பேர் ஜெபம் இல்லை, அது ஆண்டவருக்கு பிரியமும் இல்லை, மாம்சத்துல பண்ணுகிறது இல்லை, ஆவில ஜெபம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பொழுது கர்த்தரோட ஐக்கியம். அப்படின்னு என்ன சொல்றது, கர்த்தர் நடத்துறதும் நீங்க அவரோட போறதும் ஃபெலோஷிப், ஆல்வேஸ் பேசுறது அவரோட, எதுனாலும் அவரோட கூட சம்பாஷிக்கணும், உங்க காரியங்கள் எல்லாத்தையும் அவரோட கூட வினவுறது. having always a fellowship with the Lord. அதே போல தேவையில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த உறவுகளும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் எல்லாத்தையும் விட்டு விலகுறது. That's what fellowship is all about. ஆமா, தன்னுக்கு சேவை செய்கிற எவனும் தனக்கு எழுதி கொடுத்தவருக்கு பிரியமா இருக்கும்படி தனக்கு அடுத்த அளவில் சீட்டிக் கொள்ள மாட்டான். எப்படி கேட்டு இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல்ல அவருடைய ஆலோசனையின்படி இருக்கு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் பரலோகத்தின் காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள், தேவனை மகிமைப்படுத்துற காரியங்கள் அவர் ஒருவருக்கு தான் தெரியும். நமக்கு எல்லாம் இதுவே தெரியாது. அதனால எப்பொழுது எதை செய்தாலுமே நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை கொண்டுதான் செய்யணும். கர்த்தருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். குருவசந்த வாசிக்கு 2 பேருல 1ஆம் அதிகாரத்துல அழகா பேர் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். 5-8 2 பேர் 1ஆம் அதிகாரம் 5-8. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்த பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இதுல பிறகு நல்ல பரம்பராக சொல்லப்பட்டிருக்கு. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ரொம்ப உங்கள் விசுவாசத்தோட ஒவ்வொரு virtue அங்க சொல்லப்பட்டிருக்கு, நற்பண்புகள் அங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்துல நீங்க எதையுமே செய்ய முடியாது. டோன்ட் ட்ரை பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை ஆல் தீஸ் திங்ஸ். வேதத்தை வாசிக்கிறது, ஆராதனையில போது, ஜெபத்தில் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது என்ன தெரியுமா, இந்த பண்புகள், the character of God, கிறிஸ்துவின் நற்பண்புகள் உங்களிடத்தில் பெருகாது. ஆமென். You will know who you are.
தேவனால பிறந்திருக்கிறேன், என்னுடைய தன்மை என்ன என்பதையும் எனக்குள்ள இருக்கிறது என்ன என்பதையும் அவரோடு கூட ஐக்கியப்பட வெளிப்பட என்னுடைய மாம்ச பண்புகள், என்னுடைய நான் நினைச்சிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு வெளியே அவைகளுக்கு எனக்கு இடம் கொடுக்க மாட்டேன். That's not mine. இது என்னுடையது அல்ல என்கிறதுல தெளிவா நான் இருந்தேன். இப்ப என்ன ஆச்சுன்னா, இவைகளை நான் வளரும் பொழுது அவர் சொல்ல ரொம்ப நேரம், இவைகளுக்கு உண்டாயிருந்து பெரிய நாள் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீரரும் கனியற்றவருமா இருக்க ஒட்டாது. It will not allow you. Praise the Lord. இதுல பெருகிறது. இது என்ன பண்ண, இதை எழுதி வச்சு என்ன பண்ண, கிருபை கேட்கணும். விசுவாசத்தை ஆண்டவரே பெருகணும், தைரியத்துல நான் பெருகணும், ஞானத்துல நான் பெருகணும், இச்சடக்கத்துல பெருகணும், பொறுமையில பெருகணும், ஆண்டவரே தேவ பக்தியில பெருகணும், சகோதர சிநேகத்தை நான் பெருகணும், அதுல ஆண்டவரே அன்போடு கூட்டி வழங்கும்படி அந்த கிருபையில நான் பெருகணும். Praise the Lord. It's a grace. கிருபை கேட்கணும். அன்புன்ற வார்த்தை பயன்படுத்தினால என்ன பண்ணிருந்த, அன்பில பெருகுவதற்கு கிருபை வேண்டும். Praise the Lord. கிருபை வேண்டும். Everything is a divine, it's spiritual. இவையெல்லாம் ஆவிக்குரியவைகள், ஒன்று மாம்சத்துக்குரியது அல்ல. மாம்சத்துக்குரியதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது பரத்திலிருந்து உண்டானது, இங்க பூமியில உண்டானது அல்ல. Because it's a corrupted one. நம்மிலிருந்து புறப்படுகிறது எல்லாமே corrupted. What we receive from him is our holy. Praise the Lord. அப்படி இதை பெருகணும், அப்படி ஜெபிக்கணும், கேட்கணும். And there will be a transformation happen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தெரியும் உங்களுக்கு, நான் என்ன சொல்றேன், என் இடத்துல விசுவாசம் இருக்குது எப்ப தெரியுமா, நம்பவே முடியாத தருணத்துல நம்பிக்கையில நிற்பீங்க. உங்களுக்கே தெரியும் ஏன்னா தேவையா, ஒரு மண்டை சொல்லும் இது வேணும், ஆனா உங்களுக்கு தெரியும் அதை ஒட்டி இறங்க மாட்டீங்க. You know exactly it is not me. இது நான் இல்லை, இதை நான் தான். So that's what spiritual is. அதான் ஆவிக்குரிய. ஆமென். அதான் ஆவிக்குரிய. அடுத்து பாத்தீங்கன்னா தைரியம். So ஒன்னொன்னும் அந்த இச்சை அடக்கம். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா everything will be, when the enemy comes there will be something displayed not by you. உங்களால உண்டானது இல்லை. நீங்க பயப்படுவீங்க அதை பார்த்து. மாம்ச மனுஷன் பயப்படுவான். ஆனா ஆவியில பாத்தீங்கன்னா மேற்கொண்டு போயிட்டே இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும் இது நம்ம இல்ல. இப்படிதான் சகிப்புத்தன்மை நம்ம கிட்ட இருக்கா, இதெல்லாம் நம்மளால முடியாது. உங்களுக்கே தெரியும். So you know very well. அப்ப என்னது, it's from above. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல வளரணும். இதை விட்டுட்டு உங்க சொந்த முயற்சிகள், சொந்த காரியங்களை நீங்க உள்ள போடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கடைசியாக சொல்லி முடிச்சோம். இவைகள் என்ன பண்ணுங்க, வளருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 58 இதோட முடிச்சு கொள்றேன். First Corinthians chapter 15 verse 58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகலாயும் இருப்பீர்களாக. ஆமென். உறுதிப்பட்டவனா இருக்கிறவன் கர்த்தருடைய கிரியையிலே பெருக ஆரம்பிப்பான். Praise the Lord. கர்த்தருடைய ஏன் சொன்னா, you know, பலன் கொடுக்கிறது எது சொன்னா தேவனுடைய கிரியை தான். ஆமென். What God wants us to do, அதை நாம் செய்யும் பொழுதுதான் பலன் நமக்கு உண்டாகும். கிறிஸ்துவிலே உறுதியா இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் சொன்னா அதை மட்டும்தான் செய்யும். ஆமென். எத்தனை உலக லாபங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு லாபம் எதுவோ அதுதான் எனக்கு லாபம். ஆமென். ஆமா. ஏன்னா என்னுடைய குடும்பத்துல என்ன இருக்குது அதான் எனக்கு லாபம். உங்களுக்கு இந்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். என்ன பண்றோம், திரும்ப வாசிக்கலாமா? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகலாய் இருப்பீர்களாக. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு
இது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் போஸ்ட் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு புதுசா ஆரம்பி ஒண்ணு தப்பு திரும்ப அந்த ஒரு கிருபையில நடக்க எனக்கு கிருபை தான். ஆமென். பிரைஸ் காட். என்கரேஜ் வேணாம். நான் பிரமாணத்தினால நீதிமானாக விழுமலாகிறது, கிருபையினால நீதிமானாகும்படிக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். அந்த உண்மை அறிகிற அறிவுல நான் வளரும்படிக்கு உண்மை எனக்கு வெளிப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். கேளுங்க. கண்களை மூடலாம். தேங்க்யூ.